அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைங்க. இந்த நாளில் நம்ம பெருமாளை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். பொதுவாகவே புரட்டாசி மாதம்னாலே அது பெருமாளை வழிபடுறதுக்குரிய ஒரு உகந்த மாதம். ஏன்னா எல்லா மாதத்தில் வர்ற சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை வழிபட்டாலும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை சனிக்கிழமையில் வழிபடும்போது நமக்கு கூடுதல் பலன் இருக்கும். இதை நம்ம பெருமாளை எப்படி இன்றைக்கி வழிபடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக கோயிலில் போய் துளசி வாங்கி கொடுத்து நம்ம வழிபடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலே தளிகை போட்டு பெருமாளை வழிபடலாம். தளிகை போடுறது அப்படின்னா என்னென்னா, 5 வகை சாதம் வச்சு பெருமாளுக்கு வழிபடுறது. அதாவது 5 வகைங்கிறது என்னதுன்னா, புளியாதுரை, தயிர் சாதம், நெல்லிக்காய் சாதம், எலுமிச்சை சாதம், சக்கரை பொங்கல். இது 5 வகையும் பெருமாளுக்கு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு வழிபடணும். இது கூட நீங்கள் கருப்பு உளுந்தில் மிளகு மாத்திரம் போட்டு வடை வச்சு வடையும் வைக்கணும். பின்ன பானகம் வச்சுட்டு துளசி தீர்த்தம் வச்சு பெருமாளை வழிபடலாம். இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு ஒரு பெருமாள் படத்தை நல்லா எடுத்து தொடச்சி அவருக்கு மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சு துளசி மாலை வாங்கி போட்டு அவர் முன்ன ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஒரு இலை பரப்பி அந்த இலையில் இந்த 5 வகை சாதங்களும் வச்சு மிளகு வடை, பானகம், துளசி தீர்த்தம் இதெல்லாம் வச்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க வீட்டில். இப்படி வழிபாடு செய்யும்போது பெருமாள் அவரே மனம் உகர்ந்து உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் தருவார். இப்படி எங்களால் 5 வகை தளிகைங்கிறது இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி 5 வகை சாதங்கள் செஞ்சு எங்களால் வழிபட முடியல அப்படின்னு நினச்சாலும் ஒரு கவலை இல்லைங்க. ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் போட்டு பெருமாள் முன்ன வச்சுட்டு அவருக்கு துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மனசார வழிபடுங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு வழிபடும் போதே பெருமாளுக்கு அது ஒரு உகந்த ஒரு நெய்வேத்தியமாக இருக்கும். அவர் நம்ம மனசால தான் வழிபடணும். அதாவது நம்ம மன உருகி ஒரு தெய்வத்தை வழிபடும்போது நம்மகிட்ட அது இருக்கா இது இருக்கான்னு தெய்வம் பார்க்காது. இவன் நம்மளை மன உருகி வேண்டானா, சரி இவனுக்கு சகலவித சௌபாக்கியங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். மனசார வழிபட்டுட்டு நீங்கள் சாயந்தரம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் அங்கே பெருமாளுக்கு ஒரே ஒரு துளசி மாலை, பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு மாலைங்கிறது துளசி மாலை, அந்த துளசி மாலையை வாங்கி கொடுத்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. அவங்க கொடுக்க துளசி தீர்த்தத்தை வாங்கி நீங்கள் பறிக்குங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் எந்த ஒரு செல்வ தடைகளும் இருக்காது. பண வரவங்க வந்துகிட்ருக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், தடைப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறும். யாருக்காவது ரொம்ப நாள் நோயாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி கொண்டு கொடுங்க. அவங்களுக்கு அந்த நோய் கூடிய விரைவில் தீர்ந்துடும். கடன் பிரச்சனைங்கிறது தீர்ந்துடும். இந்த பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாகியம் கிடைக்கும். அதுவும் கூட இன்றைக்கி சங்கடா சதுர்த்தியும் சேர்ந்து வருது. அதாவது கணபதிக்கும் சேர்ந்து வருது. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கணபதி கோயிலில் போய் கூட நீங்கள் அவருக்கு கணபதிக்கு பிடித்த அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்துட்டு கூட அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். 2 கோயிலையும் இன்றைக்கி வழிபாடு செய்யலாம். ஒன்று பெருமாளுக்கு வீட்டிலே நீங்கள் அவங்க பெருமாள் படத்து முன்ன ஒரு பாலில் சர்க்கரை போட்டு அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா தளிகைன்னு 5 வகை சாதம் வச்சும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்க கணபதி கோயிலில் போய் அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி இந்த 2 கடவுளையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டிலையும் செஞ்சுக்கலாம், வெளியிலையும் கோயிலையும் போய் செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த வாரம் செய்யும்போதே அடுத்த வாரத்திற்குள்ளே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது உயர்ந்திருக்கும். அதை உங்களை கண் கூட பார்க்க முடியுங்க. இன்றைக்கி கண்டிஷனாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்காக நானும் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் தரட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.